ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. சார், நாங்கள் நியூஸ் ரீட் சேனல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். சார், இப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கல்ல, சரிங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கேட்கறதுக்கு தான் கால் பண்ணோம். இல்ல சார், எந்த அளவு உண்மை இல்லை சார். இல்லை, அவங்க தொடர்ச்சியாக எல்லா சேனல்ஸ்லையுமே இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? இல்லை, உங்கள் சைடில் ஏதாவது நியாயங்கள் இருக்கா எதுவும்? இல்ல நாங்க இதுல பண்ணிக்கிறேன், நான் ஸ்டேஷன்லயே பேசிக்கிறேன். அப்படியா? இல்ல, அவங்க கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் நாங்க லவ் பண்ணோம், 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்? எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க சார். பப்ளிசிட்டிக்காக? அவங்க ட்ரூவா என்கிட்ட நீங்க ஒரு 1/4 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து நின்று பேசிட்டாலே இந்த பிரச்சனை சால்வ்டு அப்படின்றாங்க. இல்ல சார், அது நம்ம இதுக்கு சார் தப்பு பண்ணாம எனக்கு வேலை இருக்கு, ஷூட்டிங்ல இருக்கு. நம்ம அவங்கள பேசிதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண சார். நமக்கு 1000 வேலை இருக்கு, அவங்களுக்கு இதுதான் வேலை, நம்ம என்ன பண்ண முடியும்? இதை நீங்க எப்படி கண்டிக்கிறீங்களா, இல்ல ஓகே இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? சார், இது நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? அவங்க பண்றதுக்கு அவங்களே நம்ம சொல்றதுக்கு கருத்து சொல்ல முடியும். இல்ல, அவங்க நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சு போகும் தப்பு பண்ணோமா இல்லையாட்டு. பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல. புரியுது புரியுது சார். நீங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? நான் என்ன சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? அவங்க கேஷன்ல கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். என்னென்ன தப்பு கேட்பாங்கல்ல, அவங்க கூப்பிடும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்லலாம். அவ்வளவுதான் சார். கரெக்ட் தான் சார். இல்ல, அவங்க சொல்றதுல உண்மை இருக்குல்ல, அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க, அவங்க எல்லா புகைப்படங்கள் எல்லாம் காட்டுறாங்க. பழக்கம் அவங்களுக்கு எனக்கு தெரியும், பழக்கம் அவ்வளவுதான். மற்றபடி இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் கொஸ்டின், அவங்க ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க ஒன்னாதான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார் நியாயமா வச்சுக்க வேணாமா? நம்ம ஃபேமிலில சாப்பிடுறது இருக்க முடியும். தப்பா பச்சையா பயன்படுத்தும் நம்ம என்ன பண்ண முடியும்? சார் தேங்க்யூ. சரிங்க சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.